பாண்டிச்சேரியில் போய் இறங்கின உடனே முதல்ல போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில். ஆரோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். வித்தியாசமான ஒரு கல்ச்சராக இருக்கும். இங்கே சாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மனிதர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடங்க. நீங்கள் எங்கேருந்து வேணால் வரலாம் போகலாம், ஆனால் அங்கே போய் நீங்கள் வெறும் மனிதன் தான். அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறத கொண்டு வாழ்கிறது. இங்கே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்கே இருக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட்டு. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். அப்போ கொஞ்சம் வேறமாக இருந்தது. இப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாறிடுச்சு. அந்த 1.5 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான இதுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நிறைய மனுஷங்க இருந்தாங்க. எல்லோரும் நடக்கிறது போகிறது அப்படின்ட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆரோவிலுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாச்சு, எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே ஒரு படம் காமிப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அங்கே போய் அதை உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து அது எதுக்காக கட்டினாங்க என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நகர்ந்து போகிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய இடங்கள்ல எங்கெல்லாம் படம் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலலாம் நாங்கள் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இந்த திங்ஸ் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. அது எல்லாத்தையும் கூட நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குடிசையெல்லாம் போட்டு நிறைய விற்றுட்ருப்பாங்க. வெளியும் விற்றுட்ருப்பாங்க. கொஞ்சம் கலை பொருட்களாக இருக்கும். வித்தியாசமானதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க, வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே நடந்து போனதுக்கப்புறம் இதெல்லாம் உள்ளே நடந்து போய் நடக்க முடியாதவங்களுக்கு வந்து ஷட்டில் கேபும் வச்சுருப்பாங்க. அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் காலாரம் நடக்கலாமே, சந்தோஷமாக இருக்கும். அப்படியே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் புல்வெளிகள்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோட பேசிட்டு சிரிச்சுட்டு ரொம்ப நாள் நடந்து போனோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக அந்த டோம் வரும். அந்த டோமை நான் ஃப்ரெண்டோட நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரமில் ஒர்க் பண்ணோம். அப்போ இந்த டோமுக்கு உள்ளே போனோங்க. அங்கே வந்து தியானம் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்கும். ஆனால் இப்போ உள்ளே விடுறதில்ல. அதில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கனால இவ்வளோ தூரத்தில் இருந்து தான் நம்மளை பார்க்க விட்டாங்க. அது ரொம்ப இதாக இருந்தது. இனி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேணால் ஒரு டைம் போய் பார்க்கலாம்.